மனைவிக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர், உளவியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட டார்ச்சர் சாதாரண இல்லை. என்னுடைய 3.5 வயது குழந்தை, இந்த குழந்தைக்குமே டார்ச்சர். அது கட்ட பஞ்சாயத்து கும்பல் அடிச்சதுல, கல்லுங்களை வாரி அடிச்சதுல முதுகுல என் குழந்தை மேல பட்டு அவன் அலற ஆரம்பிச்சிட்டான். வேற எங்கன்னா மண்டையில தலையில பட்டு ஏதாவது ஆயிருந்தா? வீடு வாசல் எல்லாத்தையும் உடைச்சிட்டாங்க. கோபி நாயனார் அவர் கூட இருக்கிற சில இந்த வக்கீல்னு சொல்லப்படுற அந்த சில பேர் இருக்காங்க இல்லையா, அந்த ரவுடி வக்கீலா இருக்காங்க, அன்னைக்கு அடிச்சாங்க இல்லையா கமிஷனர் ஆபீஸ்ல, அவங்க எல்லாருமே சொல்றேன், இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து இந்த தாக்குதல்லையும் இது எல்லா நடவடிக்கையிலுமே அவங்க சம்பந்தப்பட்டிருக்காங்க. நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நாங்க வழக்கு கொடுக்கும்போது பாதிக்கப்பட்டவங்க மேல எஃப்ஐஆர் போடாம நாங்க பின்னாடி கொடுத்ததாகவும் அவங்க முன்னாடி கொடுத்ததாகவும் அந்த பொய் வழக்கு அவ்வளவு சீக்கிரமா பதிய வச்சாங்க. நீங்க என்ன மாதிரியான பாதிப்புகள்ல உள்ளானீங்க? அதான் மேடம், ஃபர்ஸ்ட் அந்த ஹராஸ்மெண்ட்னு ஒண்ணு, நான் தான் அதை மீடியாவுக்கு எடுத்துட்டு போனேன். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட நிலைமை இதுதான். ஏன்னா தனியா நான் போயிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன், ஒரு முதல்ல நான் போயிட்டு ஃபேஸ் பண்றேன். நாங்க கட்சி ரீதியாவும் நாங்க நிறைய முறையீடு பண்ணியாச்சு. நம்ம அது அங்க நடவடிக்கை தாமதமாகிறதுனால நம்ம இப்ப மீடியா கிட்டயும் வந்தாச்சு. எங்க அப்பாவுடைய 30 வருஷம் உழைப்புல தான் அந்த போட்டை வாங்குறேன். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த போட்டை வாங்குறாரு. அநியாயமா உடைச்சான். அந்த போட்டோட இன்ஜினை தூக்கி தண்ணியில போட்டாங்க. யாரு போய் முடிக்கு தேடி எடுக்கிறது? அரசாங்கம் எனக்காக ஹெலிகாப்டர் வச்சு தேடி கொடுக்குமா? அப்போ அநியாயமா அப்போ வாழ்வாதாரத்துல அடிக்கிறப்போ, என்ன வாழ்வாதாரத்துல அடிச்சுட்டேன், என்னையும் என் தம்பியும் சிறைக்கு அமிச்சிட்டேன். எங்களுக்கு மேல இவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே மன உளைச்சல் ஆகுறாங்க. கத்தி படத்துல கேஸ் போட்டேன், என்ன ஆச்சு? கத்தி படம் எப்படி வந்துச்சு? விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாருல, பாக்குற இடத்துல ஆளு வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி கேஸ் போடுறது, ஊர் கட்ட பஞ்சாயத்து எதிர்த்து நான் போய் அவங்கள கூட துணை சேர்ந்து மேலும் இந்த சமூகத்துல வளர்ந்து வருகின்ற இளம் போராளிகளை நசுக்கிற வேலையை செய்யக்கூடாது. அதை ரொம்ப தெளிவா செஞ்சு என்ன பண்ணாரு, எங்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாரு. வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தம்பதி ஒருத்தர் ராஜ்கமல் மற்றும் அவங்களுடைய மனைவி அப்படின்ற தம்பதி ஒருத்தவங்க திரு இயக்குனர் கோபி நாயனார் மீது எங்களை மனதளவுலையும் உடல் ரீதியாகவும் துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்னிறுத்தி இருந்தாங்க. இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு இன்னைக்கு விரிவாக விளக்குறதுக்கு அந்த தம்பதியினர் நம்மளோட இணைந்திருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் மேம். கோபி நாயனாருக்கும் உங்களுக்குமான என்ன பிரச்சனை? ஈகோ தான். அவருக்கு இருக்கிற ஈகோ தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. தோழமையா நாங்க நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கும்போதும் நல்லா தான் பழகிட்டு இருந்தோம். நடுவுல சம்பளம்னு ஒரு விஷயம் கேட்கும்போது அவர் என்ன பண்ணாருன்னா, கல்யாணத்துக்கு உதவி பண்றேன்னு சொல்லி கல்யாணத்துல பேர் போட சொல்லி கடைசியில கல்யாணத்துக்கே வராம எதுவும் பண்ணல. இப்போ சுத்தி இருக்கிற மற்ற தோழர்கள், இடதுசாரி தோழர்கள்லாம் என்னன்னு கேள்வி கேட்க அவருடைய ஈகோ அதிகமா ஆக 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 என் மேல ஒரு வெறுப்பு உருவாயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் எங்க வீட்லயும் சம்பளமும் தரல, கல்யாணத்துக்கு பண்றேன்னு போய் வாக்குறுதி கொடுத்து கல்யாணத்துக்குமே எந்த உதவியும் பண்ணல, இதுவுமே அவர்கிட்ட போகாத அப்படின்னு சொல்லிட்டாங்க. போல அதோட அப்போ கூட அந்த முரணை நான் எதிரி முரணா நான் முடிச்சுக்கல, நட்பு முரணோட நான் வெளியில வரேன். அதுக்கப்புறமும் நான் 2021 22 வாக்குல ஒரு நிகழ்ச்சிக்கு நான் பழவேற்காட்டுல அவரை வச்சுதான் கூப்பிடுறேன். ஏன்னா நான் 2021 தான் நினைக்கிறேன். அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறேன். பழவேற்காட்டுல கலந்துக்கிறாரு. என்னன்னா பசங்களை நான் ஒரு 50 பேர் திரட்டி வச்சுட்டு கட்சியில சேர்றதுக்கான ஏற்பாடுகளை நான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்ப அந்த நிகழ்ச்சிக்கு ரொம்ப தப்பா பேசுறாரு. அதுக்கப்புறம் நாங்க மறுபடியும் அவர் வீட்டுல போய் சந்திச்சு, நீங்க தான் மாவட்ட செயலாளரா இருக்கீங்க, எங்களை கட்சியில சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னா, இந்த கட்சியில சேராத ரொம்ப சில விஷயங்கள்லாம் வலைதளங்கள்ல ஒரு ஆபாசமான சில வார்த்தைகள்லாம் பேசி பண்ணியிருப்பாரு. அப்போ இந்த கட்சியை பத்தி ரொம்ப தப்பா சொல்லியிருந்தாரு. இந்த கட்சியில சேராத. அப்போ எங்களுக்கு என்ன கோவம்னா, இவர் அந்த கட்சியில மாவட்ட செயலாளரா இருக்காரு, அவரு இருக்கலாம், பட் நாங்க ஏன் அதுல இருக்கக்கூடாதுன்ற ஒரு கேள்வி நியாயமா வரும்ல. அப்போ இவர் நம்மள சேர்க்க மாட்டாரு அப்படின்னு பொன்னேரியில நான் ஒரு போதி நீரில ஏதோ ஒரு கட்சி பேர் சொன்னாரு. இந்த பேர்ல நான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறேன், அதுல நீங்க எல்லாருமே சேருங்க அப்படின்னு அவர் அதுல 5000 பேர் மேல சேரத்துக்கு நான் தயார் பண்ணின்னு இருக்கேன். என்னன்னா விசிகாவை உடைச்சிட்டு அவர் ஒரு புது திருமாவா அவர் எழுச்சியா வரணும்ன்றது அவருடைய எண்ணம். நிறைய விஷயங்கள் இருக்கு, அது பேசணும்னா இல்ல என்ன அப்படின்னா பத்திரிகையில பேர் போடலன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பிரச்சனை தொடங்குதா? இல்ல பத்திரிகையில நான் பேர் போட்டேனே, அவர் பேர் போட சொல்றாரு, நான் பேர் போடுறேன். இந்த கட்சியில சேராதன்றாரு, அதை மீறி நான் சேர்ந்துட்டேன்.
ரஹ்மான் பாய் வழியா நான் வந்து அந்த கட்சியில ஒரு 100 பசங்களை திரட்டி எடுத்துன்னு போயிட்டு சேர்த்துறேன். அந்த 100 பசங்க அவரு ஆரம்பிக்கிற கட்சியில தான் போய் சேர்ந்துருக்கோம். இவர் கட்சி ஆரம்பிக்க மாட்டாரு. ஆரம்பிக்கிற புலி வருதுக்காக தான். அப்போ இவர் கட்சியை உடைக்கிற வேலையை தான் இவர் வந்து உட்காந்துக்கிட்டு செஞ்சுட்டு இருக்காரு தவிர, இது வரைக்குமே 7 ஆண்டு மாவட்ட செயலாளர் இருந்துட்டு ஒரு இடத்துலயுமே, நான் கட்சி ரீதியா பேசுறேன், என்னன்னா ஒரு இடத்துலயுமே அவர் வந்து ஒரு கொடி கம்பத்தை கூட நட்டந்து கிடையாது. இந்த தலைமையை நாங்க தூக்கி பிடிக்கணும்ன்ற அவசியம், காலத்தின் அவசியம்ன்றதுனால நாங்க வந்து திருமாவை வந்து நாங்க தேர்ந்தெடுக்கிறோம். இதுக்குள்ள போன பிறகுதான் இந்த கட்சியில நீ ஏன் சேர்ந்த, கட்சி தான் ஒரு பெரிய ரீசன். ஏன்னா இந்த கட்சியை உடைக்கிறதே அவருடைய சிந்தனையா இருக்குது, அவருடைய எண்ணமா இருக்குது. அப்ப இந்த கட்சியில அவன் வந்து வலுக்கு சேர்க்கிறானே, ஏன் வந்து இந்த கட்சியில சேர்ந்தான்னு சொல்றதுதான் பெரிய சிக்கலாச்சு. அதுலதான் நிறைய குடைச்சல். அஜெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல 21ல வந்து என்ன வந்து அட்டாக் பண்றாரு. அப்ப நான் உடனடியா போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அப்ப தலைமை வந்து ஃபோன் பண்ணி நீ என்னை வந்து பாரு, அதை வாபஸ் வாங்கணும்னு கேஸ் டிஸ்போஸ் ஆகுது. அதுக்கான எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. அவங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு மீடியால வந்து கேட்கறாருல, எல்லா ஆதாரமும் கை நிறைய பண்டல் நிறைய வச்சிட்டு இருக்கேன். நான் கோர்ட்டு வேணா, கோர்ட்ல என் மேல அவதூறு கேஸ் ஒண்ணு போட்டிருந்தாரு. நான் போய் நிக்கிறேன் ஹைகோர்ட்ல, அவர் வரமாட்டேங்கிறாரு. வந்தா என்ன அவதூறு என்னன்னு பேசணும்ல. ஆக்சுவலி அவர் என்னை பத்தி ஒரு யூடியூப் சேனல்ல தப்பா பேசிட்டு அதுக்கு நான் பதில் சொல்றேன். பட் இப்போ வந்து நான் அந்த ஆதாரத்தை எடுத்துன்னு வந்தா கோர்ட்டு ஜட்ஜினா கேட்பாரு, ஏப்பா நீ தானப்பா முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த பையனை போய் தப்பா பேசுற, அதுக்கு இவன் பதில் சொல்றான், இதுக்கு நீ வந்து டெஃபமேஷன் போடுவியா, அவதூறு கேஸ் போடுவியான்னு ஒரு கேள்வி இருக்குங்களா. அப்ப மாட்டிப்பாரு. கோர்ட்டுக்கு அவர் தான் வரமாட்டாங்க. அவர் கேஸ் போட்டாலும் ஆனவனும் எல்லா இடத்துலயுமே பாப்பா மோகன் அவர் பேரை பயன்படுத்தினே இருக்காரு. ஏன்னா அவரை வச்சுதான் எனக்கு வந்து நோட்டீஸ் கொடுக்குறாரு. போலீஸ் ஸ்டேஷன் போன வாரம் விசாரணையில கூட, சார் இவன் மேல பாப்பா மோகன் தான் சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல்ல போன் பண்ணி கேட்கறாங்க. இந்த மாதிரி ராஜ்கமல் வந்திருக்காரு, இப்படி பேசுறாங்க. சேனல் நெறியாளர் வந்து போன் பண்ணி கேட்கறாரு, அவன் மேல யார் கேஸ் கொடுத்துறாங்க தெரியுமா, ஹைகோர்ட்ல கேஸ் இருக்குது, பாப்பா மோகன் தான் கொடுக்குறாரு அப்படின்னு. இந்த பாப்பா மோகன் அவர் பேர் ஏன் பயன்படுத்துற, யார் அவர்? இந்த சமூகத்துக்காக போராடி எளிய நிலை மக்களுக்காக குரல் கொடுத்த ஒரு வழக்கறிஞர். அவர் பேரை நம்ம பயன்படுத்திக்கும் போது நான் உண்மையிலே கொடுத்திருக்காரா பாப்பா மோகன் உங்க மேல? பாப்பா மோகன் என்ற லெட்டர் பேர்ல சுபாஷ் என்ற ஒரு வழக்கறிஞர், அவருடைய ஜூனியர், அவர் வந்து கொடுத்த ஜூனியர்னால அவர் தரப்புல இருந்து தானே வந்திருக்கும். அதனால அவர் பேரை பயன்படுத்தினா சொசைட்டில என்ன ஆகும், பாப்பா மோகனுக்கு ஒரு நல்ல பிராண்ட் பேர் இருக்கு, நேம் இருக்கு, அதுக்கு பின்னாடி போய் இவர் ஒளிஞ்சுக்கிறது. அப்போ ஒரு குதிரை மேல ஏறி சவாரி செய்யணும். இப்போ தேவையில்லைன்னா ஏற்கனவே நிறைய கத்தி படகு கேஸ்ல கூட சங்கர் சுப்புன்னு ஒரு முக்கியமான வழக்கறிஞர், அவர் மேல ஏறினு ஓடினார். ஒவ்வொருத்தரையா தூக்கி போட்டு போயினே இருப்பாரு. அவர் வந்து யூஸ் பண்ணி எல்லாருமே இந்த இடத்துல நம்ம பார்க்கணும்னா, பாப்பா மோகன் வந்து அவர் தரப்புல இருந்து உங்க மேல வழக்கு போட்டிருக்காங்கன்னு சொல்றீங்க. அவருக்கு வந்து என்ன மாதிரி வழக்கு, இது என்ன வழக்குன்னு கேக்குறேன். வழக்கு தான் போட்டிருக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது. வலைதளங்கள்ல அதுல வந்து கோபி நயினார் சம்பந்தப்பட்டிருக்காரா? போட்டிருக்கேன். இல்ல கோபி நயினார் அந்த வழக்குல சம்பந்தப்பட்டிருக்காரா? ராஜ்கமல். சோ இப்படிதான் எனக்கு வந்து அந்த கொட்டேஷன் வருதுன்னு வச்சுங்களேன், அவருடைய வக்கீல் நோட்டீஸ் வருது. சோ இதை நான் ஃபேஸ் பண்றதுக்கு தயாருன்ட்டு தான் நான் கோர்ட்ல போயிட்டு சைன் பண்றேன். அவர் வரமாட்டேங்கிறாரு. வா ஃபேஸ் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு, என்கிட்ட சில ஆதாரம் இருக்கு, வா ஜட்ஜ் முடிவு பண்ணிக்கிட்டோம், வரமாட்டேங்கிறாரு. அப்ப என்னன்னா இவருடைய எண்ணம் நடா, நான் மெட்ராஸ் படம் எந்தனாரு கேஸ் போட்ட, கடைசியில அவரு தான் ஜெயிச்சாரு. படம் ரிலீஸ் ஆயிடுச்சுல, எல்லாருமே பாத்துட்டோம்ல, நீ தோத்த விஷயத்த ஏன் வெளியே பேச மாட்டேங்கிற? இது மாதிரி எல்லா விஷயத்திலுமே கேஸ் போடுவாரு. கத்தி படத்துல கேஸ் போட்ட, என்ன ஆச்சு? கத்தி படம் எப்படி வந்துச்சு? விஜய் ரிலீஸ் பண்ணிட்டாருல. அப்போ நீ ஏன் தோத்து போன? உங்ககிட்ட உண்மை இருந்தால் எப்படி தோக்கும்? இது ஒரு மனச்சிக்கல் தான் நம்ம பேசணுமே தவிர, இது எப்படின்னு புரிஞ்சுக்கிறதுன்னு ஒண்ணு தெளிவா புரிஞ்சுக்கணும்னா இது ஒரு மனச்சிக்கல். எல்லாரு மேலேயும் கேஸ் போட்டு அவங்கள வந்து ஒரு மன உளைச்சல் காலாக்குறது. இது எல்லாமே அவங்க எல்லாமே கட்சி ரீதியா ஃபேஸ் பண்ணிடுறாங்க, துறை ரீதியா ஃபேஸ் பண்ணிடுறாங்க. என்ன மட்டும் ஸ்பெஷலா நடானா 4 ஆண்டுகளாகவே விதவிதமா வந்து டார்ச்சர் கொடுத்துட்டு இருக்காரு. பாக்குற இடத்துல ஆளை வச்சு அடிக்கிறது, இந்த மாதிரி கேஸ் போடுறது. ஊர் கட்ட பஞ்சாயத்து எதிர்த்து நான் எங்க ஊர் வந்து ஒரு கிராமம். நம்மளுக்கு வந்து இங்க கான்ஸ்டியூஷன் இருக்குல்ல, யாரா இருந்தாலும் இந்த கான்ஸ்டியூஷன் கீழே தானே. அப்போ இந்த கான்ஸ்டியூஷன் இல்லாம இப்ப ராஜ்கமல் கிட்ட பேசினா 50,000 ரூபாய் ஃபைன்னு ஒரு தண்டோரா போடுறான். அப்படிப்பட்ட ஊர்ல தான் நான் இருக்கிறேன். காதல் திருமணம் பண்ணா 50,000 ரூபாய் ஃபைனு, 500 பேர் காலில் விழணும். அப்ப நாங்க 2 பேரும் காதல் திருமணம் தான் பண்ணோம். அப்ப எங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஊர்லயே வந்துச்சு. லவ் மேரேஜ் வந்து பண்ணவே கூடாது எங்க ஊர்ல, மதம் மாறவே கூடாது. இதெல்லாமே பண்ணா ஃபைன். அப்ப இந்த மாதிரி ஊர் பின்னணியில இருந்து வர அந்த ஊரை எப்படி பயன்படுத்திக்கலாம்னு கோபி நயினார் பயன்படுத்துறேன். நீ ஒரு சமூக விடுதலை இயக்கத்துல இருக்கிற நீ, மக்களுடைய ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலையை நோக்கி தான் பயணிக்கணுமே தவிர, இவங்களை அடிமையா வச்சு நடத்துறாங்கல்ல அந்த கட்ட பஞ்சாயத்து கும்பல், அவங்கள கூட துணை சேர்ந்து மேலும் இந்த சமூகத்துல வளர்ந்து வருகின்ற இளம் போராளிகளை நசுக்கிற வேலையை செய்யக்கூடாது. அது ரொம்ப தெளிவா செஞ்சு என்ன பண்ணாரு, எங்களை ஊரை விட்டு ஒதுக்கிட்டாரு. சொந்த ஊரை விட்டு, சொந்த வீட்டுல 15 மாதங்களா அந்த வீட்டுக்குள்ள போக முடியல.
பயங்கர நெருக்கடி. எங்கெங்கேயோ முட்டி மோதுறேன். கலெக்டர் ஆபீஸ் போறேன், அங்க எல்லா இடத்துலயுமே முட்டி இன்னும் போக முடியலையா ஊருக்குள்ள? இப்போ சமீபத்துல போயிட்டேன் நான். சமீபத்துல சில வழக்கறிஞர்களோட உதவியோட, ம், ம். மாற்று கட்சியுடைய உதவியோட என் கட்சி வந்திருக்கணும். ம், ம். ஆனா மாற்று கட்சி வந்து யாரா இருந்தாலும் ஒரு தலித் இளைஞன் பாதிக்கப்படுறான், அவனுக்கு நான் துணை நிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மாற்று கட்சி ஆம்ஸ்டங் அண்ணன் கட்சி வந்து பிஎஸ்பி வந்து இங்க உள்ள விட்டுட்டு வராங்க. ம், ம். அதனால வந்து ஒரு கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட கைகள் இணைந்து எங்களை ஊருக்குள்ள விட்டுட்டு வர வேலையை பார்த்தாங்க. ஆனா இந்த வேலையை பண்ண நபர் யாருன்றதை அடையாளம் படுத்தணும்ல. அப்ப இவர் செய்யறாருன்றத நான் தலைமைகளுக்கும் என்னுடைய மனைவி எடுத்துன்னு போயிட்டு சொல்றாங்க. ஆனா கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி இல்லைங்க. சிறைக்கு போனது, பொய் வழக்குகளை சந்திச்சது, வீட்டுக்குள்ள நான் மட்டும் பாதிக்கப்படல. ஒவ்வொருத்தருமே இப்ப என்னுடைய பாதிப்பை நான் சொல்லிடுறேன். எங்க அப்பாவுடைய பாதிப்பு அவர் சொன்னா தெரியும். எங்க அப்பாவுடைய 30 வருஷம் உழைப்புல தான் அந்த போட்டை வாங்குற. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த போட்டை வாங்குறாரு. அநியாயமா ஓடிச்சு. அந்த போட்டோட இன்ஜினை தூக்கி தண்ணியில போட்டாங்க. யார் போய் முடிக்கு தேடி எடுக்கிறது? அரசாங்கம் எனக்காக ஹெலிகாப்டர் வச்சு தேடி கொடுக்குமா? அப்போ அநியாயமா இப்போ வாழ்வாதாரத்துல அடிக்கிறப்போ என்ன வாழ்வாதாரத்துல அடிச்சுட்ட, என்னையும் என் தம்பியும் சிறைக்கு அமிச்சிட்ட, எங்க குடும்பத்தை 15 மாதங்களாக வீட்டுக்குள்ள கால் வைக்காம நிலைமையை உருவாக்கிட்ட, என் மனைவிக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர், உளவியல் ரீதியாக கொடுக்கப்பட்ட டார்ச்சர் சாதாரண இல்லை. என்னுடைய 3 வயது குழந்தைக்கு அப்பா எங்கன்னு கேட்கறான். அந்த குழந்தைக்குமே டார்ச்சர். கட்ட பஞ்சாயத்து கும்பல் அடிச்சதுல கல்லுங்களை வாரி அடிச்சதுல முதுகுல என் குழந்தை மேல பட்டு அவன் அலற ஆரம்பிச்சிட்டான். வேற எங்கன்னா மண்டையில தலையில பட்டு ஏதாவது ஆயிருந்தா? அப்போ நீ கொலை செய்வதற்கும் தயாரா நிக்கிறல்ல, என்ன ஒரு சிந்தனை, என்ன அப்படி என்ன வெஞ்சன்ஸ் உனக்கு? அப்போ உன்னை சைக்காலஜிக்கலா உன்னை நான் எப்படி பாக்குறதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு இயக்குனர், ஒரு உதவி இயக்குனர், ஏன் இந்த சண்டை? என்ன சாதிச்சு ஒரே சமூகம் என்ன பழி தீர்த்து நீ என்ன சாதிச்சுக்க போற? எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனைக்கும் ஒரு இன்டர்காஸ்ட் மேரேஜ் பண்ணியிருக்கிறோம். இந்த கட்சியில் மாவட்ட செயலாளரா இருக்கிற உன்னுடைய கடமை. ஆனா நீ தான் எங்களுக்கு குடைச்சலா இவ்வளோ பெரிய நெருக்கடியை கொடுத்துக்கிட்டு இருக்க. உங்களுக்கு கட்சி தலைமை என்ன மாதிரியான நடவடிக்கைகளை முன்னெடுத்தாங்க? தலைமை நிறைய கோபிநாயனரை கூப்பிட்டு ஒரு 3-4 தடவை வான் பண்ணாங்க. கட்சி ஒழுங்கு நடவடிக்கை குழு செயலாளர் ஊஞ்சை அரசுன்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான தோழர் ஒருத்தர் இருந்தார் கட்சியில. அவருமே கூப்பிட்டு வான் பண்ணி ஃபைட் பண்ணி பெரிய ஃபைட்டே பண்ணியிருக்காரு. எனக்கு இளைஞர்கள்கிட்ட இப்படி சண்டை போடக்கூடாது, ரொம்ப தப்பு, கட்சிக்கு யாருமே வரமாட்டாங்க அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஃபைட்டே பண்ணியிருக்காரு. இப்போ நிறைய விஷயங்களை வந்து ஓப்பனா மீடியா முன்னாடி பேச முடியாது. அது கட்சியுடைய கான்ஃபிடென்ட் மேட்டரும் கூடன்றதுனால பேச முடியல. ஆனாலும் எனக்கு கட்சி சப்போர்ட் பண்ணலன்னு சொல்ல முடியாது, பண்ணியிருக்காங்க. ஆனா ஒரே விஷயம் தான், நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எழுச்சி தமிழர் வந்து ஒரு 4 சூடு போட்டார். ஊஞ்சை அரசன் ஒரு 3 சூடு போட்டாரு. இவ்வளவு சூடு போட்டுமே அவர் மீண்டும் மீண்டும் யாரையாவது நோண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ 2 மாசம் வந்து சும்மா இருக்காருன்னா என்கிட்ட சும்மா இருப்பாரு. ஆனா அந்த 2 மாசத்துல வேற ஒரு ராஜ்குமார் இருப்பான். வேற ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்க அந்த ஆடியோ எல்லாம் சமூக வலைதளத்துல வந்துருக்கா, ஒரு 30-40 ஃபேமிலி அவரால் பாதிக்கப்பட்டு ஒவ்வொருத்தரும் ஃபோன் காலும் ரெக்கார்ட் ஆகி எல்லாமே கோபிநாயனர் இப்படிதான் பேசுவாரா, இப்படிதான் பண்ணுவாரா, இவ்வளவு கெட்ட வார்த்தை பேசுவாரா அப்படின்றதுலாம் எவ்வளவு வைரல் ஆயிடுச்சு சமீபத்துல. அதெல்லாமே நிறைய நடந்துச்சுன்னா அது அவருடைய கேரக்டரா இருக்குது. அதை தாண்டி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அது எழுச்சி தமிழால மட்டும் தான் முடியும்ன்றது என்னுடைய வேண்டுகோளாகவும் இருக்குது. மேம், நீங்க சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் எல்லாம் எங்களை ஈடுபடுத்தினாங்க, நிறைய வழக்குகள், அவதூறு வழக்குகள் போட்டாங்க, பொய்யான வழக்குகள் போட்டிருந்தாங்க அப்படின்லாம் நீங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தீங்க. நீங்க என்ன மாதிரியான பாதிப்புகள்ல உள்ளானீங்க? அதான் மேடம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த பொய் வழக்கு, ஹராஸ்மெண்ட்னு ஒண்ணு. அதாவது அவங்க ஊரை விட்டு ஒரு 10,000 ரூபாய் அந்த லேடிக்கு வந்து காசு கொடுத்து இவர் மேலேயும் ஒரு தம்பி மேலேயும் உமன் ஹராஸ்மெண்ட் கேஸ் கொடுத்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இதாச்சு. ஆக்சுவலா வந்து அந்த பொய் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் அவங்க புழல் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் டோட்டலாவே நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிளாக் ஆயிட்டோம். அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லை. பட் ஏதோ ஒரு என்ன சொல்றது, ஒரு குருட்டு தைரியம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தைரியத்துல வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து நம்ம ஏதாவது ஒரு சப்போர்ட்டிவா இருக்கணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நான் தான் அதை மீடியாவுக்கு எடுத்துட்டு போனேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு இது எவ்வளோ அளவுக்கு எக்ஸ்போஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம எக்ஸ்போஸ் பண்ணணும் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு அதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நாங்கள் முடிவு பண்ணோம். அதாவது எலெக்ஷன் கமிஷனாலேயே வந்து அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சி விசிகா கட்சி வந்து அந்த மாதிரி ஒரு கட்சி. அதுலயே வந்து ஒரு முக்கியமான பழவேற்காடு திருவள்ளூர்ல வந்து ரொம்ப அந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே வந்து விசிகா கட்சி வந்து இது வரைக்கும் கொடி கம்ப நட்டது கூட கிடையாது. ஃபர்ஸ்ட் இவங்க தான் நடுறாங்க.
சோ அப்படின்னு இருக்கும்போது கட்சியில கண்டிப்பா சப்போர்ட் இருக்கணும் இல்லையா? இவருக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒரு திருமா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டு, ஏன்னா என்னோட குழந்தைக்கு அவர் தான் பேர் வைக்கிறாரு. திருமாவளவன் உங்க குழந்தைக்கு பேர் வைக்கிறாரு. ஆமா, அவர் தான் பேர் வைக்கிறாரு. ஆக்சுவலா எங்களுக்கும் அது பிடிச்சிருந்தது. திருமாவை எனக்கும் பிடிக்கும். அதனால நாங்க 2 பேருமே வந்து ஒரு ஒரு நிலையா ஒரே மனநிலையா முடிவெடுத்து தான் அவர்கிட்ட நாங்க போறோம். எங்க வீட்டுக்குலாம் கூட வந்திருக்காரு. திருமா வந்து வந்திருக்காரு எங்க வீட்ல. சோ இப்படி இருக்கும்போது அந்த கட்சியில வந்து ஒரு சிலர் இருக்காங்க. அது அ ஏன்னா எப்படி சொல்றதுன்னு தெரியல. இவங்க திட்டுவாங்களா எனக்கு தெரியல. என்னன்னா வந்து அவங்க எல்லாருக்கும் நான் கால் பண்ணேன். கால் பண்ணி இந்த மாரி ஆச்சு தோழர். இந்த மாரி பிரச்சனை. இப்போ தலைவர எப்படி நாங்க தொடர்பு கொள்ளணும்? குடும்பம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப துடிதுடிச்சு போயிருக்காங்க. இவங்க அம்மா, அப்பா வந்து எப்படி சொல்றது? அவங்கள வந்து எப்படி தேற்றுறதுன்னே எனக்கு தெரியல. எப்படியாவது போய் அவன எப்படியாவது வெளில எடுத்துட்டு வந்து எப்படியாவது கூப்பிடு. அவங்கள எப்படியாவது பேச வை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் உள்ள இருக்கும்போது அப்போ அப்ப அந்த இடத்துல யார் இருக்கணும்? நான் தானே இருக்கணும். அப்ப வந்து முக்கியமான பொறுப்புல இருக்க அதாவது தோழர் திருமாவோட முக்கியமா இருக்கிறவர் வந்து வன்னியரசன் ஒருத்தர் இருந்தார். அவர கான்டாக்ட் பண்ணோம். இந்த மாரி வந்து ராஜ்கமலுக்கு வந்து இந்த மாரி ஆயிடுச்சு. எங்க குடும்பமே பாதிக்கப்பட்டுருச்சு. மொத்தமா வந்து எங்க வீடு வாசல் எல்லாத்தையும் உடைச்சுட்டாங்க. நாங்க வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து போயிட்டு நாங்க வழக்கு குடுக்கும்போது, அதாவது நாங்க வந்து பின்னாடி வந்து குடுத்ததாகவும், அவங்க முன்னாடி குடுத்ததாகவும் அந்த பொய் வழக்கு அவ்வளோ சீக்கிரமா பதிய வச்சாங்க. பாதிக்கப்பட்டவங்க மேல எஃப்ஐஆர் போடாம, அதாவது வந்து பொய்யா வந்து வழக்கு போடுறாங்க இல்லையா? அவங்க மேல பொய் வழக்கு போட்டுருக்காங்க. இது எல்லாத்தையுமே நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அவருக்கு வந்து. நீங்க ஏன் மாவட்ட செயலாளர் மூலமா வரல? அவர் மூலமா தாம்மா வரணும். திருவள்ளூர் மாவட்டம்னா, திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் மூலமா தான் வந்து நீங்க தலைவர சந்திக்கணும். அப்ப வந்து வேற ஒருத்தர் இப்போ மாவட்ட செயலாளரா இருக்காரு. சரி, சரி. நீலமேகம் ஒருத்தர் இருக்காரு. இல்ல எங்களுக்கு வந்து வாழ்வாதாரமே போச்சு. குடும்பமே வந்து நிலக்குலைஞ்சு போயிருக்கு. இப்ப வந்து அடுத்து நமக்கு வந்து என்ன நடக்கும்? ஏது நடக்கும்? உயிர் போகுமா? இருக்குமா? அப்படின்ற சூழ்நிலையில அந்த இடத்துல கட்சி அவர புயலா கூப்பிட்டு கட்சி. வந்து எப்படி அவர கூப்பிட்டு கூப்பிட்டு வாங்க. ஹைரார்கி படி வாங்க. அதுபடி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல கோபி விஷயத்துல யாருமே தலையிட மாட்டாங்க. அதுதான் சரி, உண்மை. சரி. தலையிட்டா ஆமா. எங்க நம்ம மேல திரும்பிட்டு போகுது அப்படின்றதுக்காக எல்லாருமே அச்சப்படுறாங்க உள்ள. இது ஒரு கட்சி தலைமை கூடவா? சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. இவரு மட்டும் இல்ல. நீங்க கேளுங்க. நாங்க காங்கிரஸோட எம்பி ம். பாராளுமன்ற உறுப்பினர் திரு சசிகாந்த் இருக்காரு இல்லையா? அவருக்கும் கால் பண்ணி அவரும் கால் பண்ணி கேட்டாரு. நான் இல்லன்னு சொல்ல வரல. அவரும் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல என்ட்ட ஃபோன்ல பேசியிருந்தாரு அன்னைக்கு நைட் வந்து. என்னம்மா பிரச்சனை? ஊர்ல என்ன பிரச்சனை? ஏன்னா அவரும் முன்னாடி இந்த பிரச்சனை விஷயமா வந்து அவங்க போயிட்டு பார்த்தாங்க. இந்த லோன் சம்பந்தமான ஊழல்லாம் வந்து இவங்க அப்பவே போய் பார்த்தாங்க. இந்த மாரிலாம் நடக்குது தோழர். இதெல்லாம் என்னென்ன அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களையும் போய் பார்க்குறேன். நான் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மக்கள் பிரதிநிதிகள மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாமே ட்ரை பண்றோம். அப்படி இருந்து எங்களுக்கு வந்து எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அப்பாயின்ட்மென்ட்டும் கிடைக்காம நாங்க வந்து ஏர்போர்ட்ல ஒரு தகவல் தெரிஞ்சது. அதனால ஏர்போர்ட்ல தொரத்திட்டு போய் திரும்ப வந்து நாங்க பார்க்குறோம். இங்க மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல குடும்பமா போய் பார்க்குறோம். போயிட்டு அங்க பார்த்துட்டு நாங்க வந்து தெளிவா சொல்றோம். அந்த மனுவுல வந்து நான் தெளிவா மென்ஷன் பண்றேன். கோபி நாயனார், அவர் கூட இருக்கிற சில இந்த வக்கீல்னு சொல்லப்படுற அந்த சில பேர் இருக்காங்க இல்லையா? அந்த ரவுடி வக்கீலா அன்னைக்கு அடிச்சாங்க இல்லையா கமிஷனர் ஆபீஸ்ல, அவங்க எல்லாருமே சொல்றேன். இவங்க எல்லாருமே கூட்டு சேர்ந்து இந்த தாக்குதல்லயும் இது எல்லா நடவடிக்கையிலுமே வந்து அவங்க வந்து சம்பந்தப்பட்டிருக்காங்க. அவர் இதுல மூக்க நுழைக்க வேணாம், தலையிட வேணாம்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனைய வந்து நீங்க முடிச்சு குடுங்க. எங்களுக்கு வந்து சமாதானம் தேவை. எங்க வீட்டுக்கு நிம்மதி தேவை. எங்களுக்கு வந்து பாதுகாப்பு உறுதி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அங்கேயே வந்து நான் அவர்கிட்ட வந்து கோரிக்கை வைக்கிறோம் அந்த மனுவை வச்சு. படிச்சு பார்த்துட்டு இது என்னன்னு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஃபோன் நம்பர் எல்லாமே எழுதி வாங்கிட்டாங்க. அது என்ன ஆச்சுன்னு தெரியல. எனக்கு ஒரு ஃபோன் கால் வரல. எதுவுமே வரல. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல என்னோட நிலைமை இதுதான். ஏன்னா தனியா நான் போயிட்டு எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றேன். முதல்ல நான் போயிட்டு ஃபேஸ் பண்றேன். நாங்க கட்சி ரீதியாவும் நாங்க நிறைய முறையீடு பண்ணியாச்சு. இப்போ நம்ம அது அங்க நடவடிக்கை வந்து தாமதமாகறதுனால நம்ம இப்ப மீடியா கிட்டயும் வந்தாச்சு. ஸோ நாங்க வைக்கிற இந்த கோரிக்கை என்னன்னா, இவ்வளவு டைம் ஸ்பேஸ் வேணாம். 4 ஆண்டுகளாக நாங்க பெரிய சித்திரவதைகளை அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஒரு முற்றுப்புள்ளிக்கு வரணும். அது வந்து இது 2 பேருமே ஒரே கட்சியில இருக்கனால அந்த கட்சியுடைய தலைமை வந்து உடனடியா தலையிடணும். அதை தாண்டி நாங்க இந்த முதல்வர்கிட்ட நாங்க வைக்கிற கோரிக்கை என்னடான்னா, நாங்க 2 பேரும் இன்டர் காஸ்ட் மேரேஜ் பண்ணவங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற சில விஷயங்கள வந்து இது வேற ரீதியா போயிடக்கூடாது. அது ரீதியா நகர்த்தத்துக்கும் கோபி முயற்சி பண்றாரு. அந்த இடத்துக்கு அது போயிடக்கூடாது. வேற சமூக பிரச்சனையா இது மாறிடக்கூடாதுன்றதுக்காக முதல்வர் அவர்கள் தலையிட்டு எங்களுடைய சுதந்திரத்துக்கும், எங்களுடைய உயிருக்குமான பாதுகாப்பை வழங்கணும்னு சொல்லி நான் வந்து இந்த காணொலி மூலியமா நான் கேட்டுக்கிறேன். இல்ல முன்னாடி ஒரு இது சொல்லியிருந்தீங்க. காவல்துறை வளாகத்திலே எங்கள வச்சு அடிச்சாங்க அப்படின்ற மாரி சொல்லியிருந்தீங்க. முதல் கம்ப்ளைண்ட் எப்ப ஃபைல் பண்ணீங்க? அவரு அடுத்தடுத்து எங்கெங்க என்ன மாரியான தாக்குதல்ல எல்லாம் ஈடுபட்டாங்க? 2021 H80 ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட். கட்சி வாபஸ் வாங்க சொல்லிச்சு. வாபஸ் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் பொன்னேரியில அவர் வந்து என்ன வந்து
ஒரு 18 பேரை வந்து அபியூஸ் பண்ணிட்டாரு. சைல்டு அபியூஸ்லாம் கூட கணக்கு விட்டாரு உள்ள. யாரை சரி. வச்சு பண்றாருன்னா, வாசுன்ற ஒரு ஒன்றிய செயலர். அவர் விடுதலை சிறுத்தை கட்சியுடைய ஒன்றிய செயலர். இது தற்போது கட்சிக்கு எவ்வளவு கட்சி பெரிய எந்த அவமானம். அளவுக்கு வந்து தப்பா அப்போ பயன்படுத்துறாருன்னு இது பாருங்க அவரு. அப்போ இது வந்து நான் வந்து அந்த சமூகத்துல போராடி இருப்பேன், களமாடி இருப்பேன். அந்த பகுதியிலேயே பழவேற்காடு பகுதியிலேயே போராட்டம் நடந்தா, என்னை தலைமை தாங்கி நடத்த சொல்லி மைக் குடுக்குறாங்க. அப்போ அங்க அங்க இருக்கிற லட்சோப லட்சம் மக்கள் என்னை தலைமை தாங்கி ஒரு போராட்டத்தை கையில எடுக்க சொல்றாங்கல்ல. இப்ப விடுதலை சிறுத்தை கட்சியில வாசுன்றவன் ராஜ்கமல் மேல இப்படி ஒரு பழிய தூக்கி போட்டுக்கிறான்பா அப்படின்னா, அந்த கட்சிக்கு நல்ல பேரா கெட்ட பேரா? அத விசாரணை செய்யற திருப்பலைவன இன்ஸ்பெக்டர் அதோட உண்மை தன்மையை அறிஞ்சு அவங்கள வந்து அவர்கிட்ட எழுதி வாங்கிக்கிறார். இனிமேல் ராஜ்கமல் பிரச்சனையில தலையிட மாட்டேன்னு எழுதி வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறமும் சும்மா இல்ல, நாகராஜ்ன்ற ஒரு பையனை வர வச்சு Facebookல எங்களுடைய இணையரையும் இதை பத்தி என் குடும்பத்தையும் ரொம்ப கொச்சையான கெட்ட வார்த்தையில, அருவருக்கத்தக்க கெட்ட வார்த்தையில எழுதுறாரு. அவர் ஒரு கவர்மெண்ட் ஊழியர், அரசு சரி. ஊழியர். எம்டிசி பஸ் வந்து கண்டக்டரா இருக்காரு. இப்ப அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஆயிருக்குது. இப்ப அவருக்கு வேலை போயிடும்ல. அப்போ அந்த சகோதரர் அந்த வேலையை வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு ஒரு கவர்மெண்ட் வேலையை. இப்ப இவரு கிட்ட போய் சேர்ந்ததுனால துஷ்டனை கண்டால் தூரம் இல்லைங்களா? இப்ப அவர் கூட சேர்ந்தனால இன்னைக்கு வந்து எஃப்ஐஆர் வாங்கி வச்சுக்கிறாரு. அவரால சொல்லவும் இப்போ முடியாது. சமூகம்னா அவங்களுக்கும் இந்த குடும்பம் இருக்கு இல்லையா? குடும்பம் இருக்கு. அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கு. ஆமா, அவனுக்கு ஒரு குழந்தை இருக்கு. இவனுக்கு வேலையை போயிடுச்சுன்னா அந்த பாவத்தை நாம வாங்கி கொட்டிக்க ஏன் நம்ம கூடாதுனால விடக்கூடாது? அவன் என் மேல சேர வாரி அடிச்சாலும் அதை தொடச்சிக்கிட்டு தான் போறோம் நாங்க. சரி, பழி தீர்க்கணும்னு எண்ணம் தான் நான் பழி தீர்த்துருக்கேன். ரொம்ப இப்ப கூட போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா பழி தீர்த்துடலாம். அந்த வேலையை பிடிங்கிடலாம். நாங்க கடந்து போறோம். இப்போ கோபி வந்து இருக்கிற இந்த சமூகத்துல இருக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்தி எங்களை வந்து அதே மாதிரி பொன்னியில சிவராஜ்னு ஒருத்தர் வந்து கழுத்து நெரிச்சு அடிச்சு தனி காய்ச்சல்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து அடிச்சு கீழே தள்ளினார் பொன்னியில். அது 2023 அம்பேத்கர் பிறந்த நாள் அன்னைக்கு மாலை போட சொல்லி தலைமை தான் அறிவுறுத்தல். எல்லாரும் ப்ளூ கலர் சட்டையில போயிட்டு இருக்கிற பக்கத்துல இருக்கிற எல்லா சிலைகளையும் போயிட்டு மாலை போடுங்கன்னு சொல்லி அறிவுறுத்துறாங்க. அதுல வந்து நாங்க அதை பண்றோம். அங்கேயே எல்லாரும் கட்சி எதிரிலையும் வந்து அவமானப்படுத்தி இதெல்லாமே அசிங்கம் தான். இவ்வளோ பிரச்சனைகளை இவ்வளோ உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில கடந்து 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 வரும். கொஞ்சம் நெஞ்ச நெருக்கடி கிடையாது. இது எல்லாமே தலைமைக்கு கொண்டு போறோம். வருத்தப்படுறாரு, தலைமை வருத்தப்படுறாங்க. எனக்கு அந்த வருத்தத்தை வச்சுன்னு நான் என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நாங்க சுதந்திரமா வாழணும். அவ்வளவுதான் எங்க கோரிக்கை. என் குழந்தைய நான் நல்லா பாத்துக்கணும். என் குழந்தைய நான் நல்லா படிக்க வைக்கணும். இப்ப எங்களுக்குன்னு ஒரு குழந்தை இருக்கு. அந்த குழந்தையோட எதிர்காலத்தை நாங்க பார்க்கணும். ஆனா இவருடைய இந்த சிந்தனையால என்ன இவர் சொல்றது வந்து உருவாக்கி வச்சிருக்க அந்த பிரச்சனை இருக்குல்ல, இப்போ இந்த இந்த பின்னி பிணைஞ்சிருக்கு அது ஒரு இல்லையா, சிலந்தி வலை மாதிரி. அந்த செயின்குள்ளேயே வந்து சுத்திட்டு இருக்க மாதிரி இருக்கு எங்களுக்கு வந்து. இந்த பிரச்சனைக்குள்ள மாட்டிட்டு என்னடா அந்த பிரச்சனைக்குள்ள இருந்து வெளியில வரவே முடியலையே. எல்லாருமே மன உளைச்சல் ஆகுறாங்க. எங்களுக்கு மேல இவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே மன உளைச்சல் ஆகுறாங்க. எப்பவுமே அவங்க அம்மா வந்து அவங்க ஆல்ரெடி ஹார்ட் பேஷண்ட். அவங்களுக்கு வந்து ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஹார்ட் ஆபரேஷன் தான் பண்ணிருக்காங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு ரொம்ப உடம்புக்குலாம் ரொம்ப முடியல. எந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் டாக்டர் கிட்ட இவ்ளோ பெரிய பிரச்சனை யாராவது வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து இவ்வளவு அதிர்ச்சியான விஷயங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் யாராவது வந்து சொல்லுவாங்களா? அவ்வளோ விஷயத்தையும் அவ்வளோத்தையும் ஃபேஸ் பண்ணி மனசெல்லாம் தாங்கி அவ்வளோ டிப்ரெஷன்ல இருக்காங்க எல்லாருமே வந்து வீட்டுல வந்து. எங்க அப்பா வந்து வெளியில சொல்ல மாட்டாரு. ஏதாவது இருந்தாலும் அவங்க வந்து வெளியில சப்போர்ட் பண்ணணும், பையனுக்கு சப்போர்ட் பண்ணணும், மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நிப்பாரு. ஆனா வந்து உள்ளுக்குள்ள வந்து அவ்வளோ அழுகுறாரு. என்ன சொல்றதுன்னே தெரியல. ஏன்னா சொந்த ஊரை விட்டு அவர் வந்து 15 மாசம் வந்து வெளியில இருந்திருக்காரு. எங்களுக்குலாம் கூட அது 2வது பட்சம்னு வச்சுக்கோங்க. பிறந்த பையன். ஆக்சுவலா நாங்க 2 பேரும் வந்து வெளியூர் கூட போலாம் வரலாம் அந்த மாதிரி இருக்கும். அவர் அங்கேயே பிறந்து அங்கேயே வாழ்ந்து அந்த மண்ணிலேயே இருந்து அவர் வந்து 15 மாசம் வந்து அவரை ஊரை விட்டு ஒதுக்கி வச்சா அவருக்குலாம் எவ்வளவு பெரிய வழியா இருக்கும். அது ஒரு வந்து பெரிய மன உளைச்சல் தான் வச்சுங்களேன். ஒரே ஒரு விஷயம் சொல்லுவாங்க, திருடனாய் பார்த்து திருண்டா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. அவரு திருந்தணும், அவ்வளவுதான். இதோட நிறுத்திப்போம். வன்ம நோக்கத்தோட செயல்படுறாரு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங்கான அக்யூசேஷன் வைக்கிறீங்க. அப்படி அந்த அளவுக்கு உங்க மேல என்ன கோபம், என்ன வருத்தம் அவருக்கு? ஒரு சில்லற வருத்தமும் கிடையாது. ஒண்ணுமே அது என்ன சொல்றேன், ஈகோ அவ்வளவுதான். என்ன மீறி எப்படா நீ கட்சியில சேருவ? அந்த ஈகோ என்ன தான். மீறி எப்படி வளர்ந்துருவேன்? நான் அவர்கிட்ட வந்து சொல்லிட்டு தான் நீ கட்சியை பத்தியும் தலைமையை பத்தியும் அசிங்கமா பேசுற. அதுக்கப்புறம் முடியலன்னு தான் வேற ஒருத்தர் நாடி நான் உள்ள போய் சேர்றேன். என்ன நடுவுல ஒரு மீடியால கூட ஒரு வெற்றிமாறன் சார்லாம் உட்கார்ந்து இருக்கிற ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன்லயுமே அதை சொல்லிட்டாரு. இளைஞர்கள்லாம் கட்சிக்குள்ள வராங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்பு கொடு, வழிவிடு, அவங்கள வந்து சேராதுன்னு சொல்லாத, உன் கோவத்தை குறை, இனிமேல் நீ கோபி நாயனார் அல்ல கோவ நாயனார் அப்படின்னு வந்து ரொம்ப கிரிட்டிசிசம் பண்ணி சர்காஸ்டிக்கா சொல்லிருப்பாரு. ஒரு 5ஆம் வகுப்பு படிக்கிற குழந்தைக்கு கூட அது புரியும். ஆனா இதுக்கு மேல ஒருத்தர் வந்து ஒரு எல்லார் மத்தியிலயும் இப்படி வந்து அவர் சொல்லும் போது கீழே கைத்தட்டி சிரிக்கிறாங்க. அவருக்கு ஏதாவது தேவை அப்படி அவருக்கு ஏதாவது தேவை ஒரு பிரச்சனை அப்படின்னா மட்டும்தான் திருமாவை தேடி போவாரு. மத்தபடி அவர் அந்த கட்சிக்காக என்ன ஒர்க் பண்ணிருக்காரு? திருமாவளவன் அவர்கள் கொடுக்கிற எந்த அறைக்கூவலிலும் எந்த நிகழ்ச்சியிலையும், திருச்சி மாநாடா இருக்கட்டும், எந்த மாநாட்டிலையும் இல்ல வள்ளுவர் பட்டத்தில் நடக்கிற எந்த போராட்டமும் கோபிநாத் வந்து கலந்துக்கவே மாட்டார். இல்ல அப்ப பெரிய அளவுல எந்த ஒரு தண்டனையும் கிடைக்கல அப்படின்னா திரும்பவும் இவரோட குற்றங்களை ஆதரிக்கிறாரா இல்ல அந்த மாதிரி எதுவும் நடக்குதா? அது ஒரு கையறு நிலை.
அப்படின்னு தான் நான் பாக்குறேன். அவர் ஆதரிக்கிறாரு, துணை போறாருன்னு நான் சொல்ல மாட்டேன். எப்படி முடிவெடுக்கிறதுன்னு ஒரு கையறு நிலையா நிக்கிறாரு. அப்படி ஒரு சங்கட்டமான சூழ்நிலையை உருவாக்குறது கோபி தானே. ம். அது அவர்தான் அவர்தான் புரிஞ்சுக்கணும். நம்ம இந்த சமூகத்துல ஒரு லீடர், ஒரு லட்ச இளைஞர்களை ஒரு பட்டாளத்தை திரட்டிட்டு இந்து சனாதனத்துக்கு எதிரா போராடிட்டு இருக்காருன்னா, நீ துணை நிக்கலைன்னா கூட பரவாயில்ல. இந்த கையறு நிலையை உருவாக்கிடாதுன்றதுதான் கேள்விக்குறியா இருக்கு. உன் அது பிரச்சனை. அது ம். கோபி பின்னாடி இருக்கின்ற அந்த 15, 20 பேர் வந்து புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான் அவரோட கூட்டமாவே இருக்கு. வெறும் 15, 20 பேரை வச்சுக்கிட்டு இவ்வளவு பண்றாரு. அவர் ஒருவேளை அவர் பின்னாடி 50 பேர் இருந்துட்டாங்கன்னா, 100 பேர் இருந்துட்டாங்கன்னா, இன்னும் எவ்வளவு அவர்கிட்ட அதிகாரம் வந்துச்சுன்னா, இன்னும் எவ்வளவு பண்ணுவாருன்னு பாருங்க. இப்பவே ம். இவ்வளவு குடும்பத்தை, இவ்வளவு பேரை வந்து சின்ன பணமா ஆக்குறாரு. அது ஒரு ஒரு மனநிலை. அந்த மனநிலையில இருந்து மாத்தணும்னா அவரா மாறணும். இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், அந்த குடும்ப உறுப்பினர்கள் அதை ரொம்ப ஸ்ட்ரிக்டா அதை வந்து சொல்லணும் அவர்கிட்ட. அவங்க பசங்களாகட்டும், இல்ல அவங்க இணையரா இருக்கட்டும், போதும் இதோட நிறுத்து. இதனால பின்விளைவுகள் நம்ம குடும்பத்தையும் கூட வந்து தாக்குறதுக்கான முயற்சிகளா இருக்கலாம். அதனால இதோட நிறுத்துன்னு சொல்லிட்டு அவங்க குடும்பமே கூட அவருக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல சொல்லி ம். கட்டுப்படுத்தி ம். வைக்கணும். ம். சோ இது கட்சி அப்படிலான்றதெல்லாம் இல்ல. அதை தாண்டி வைக்கலன்னா இந்த அரசு அதை செய்யும். நான் சட்ட ரீதியா அதை சட்ட நடவடிக்கைகளை ம். ம். மேற்கொள்றதுக்கான வழியை நான் போவேன். ம். ஏன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எங்களுக்கு பின்னாடி நாங்க மட்டும் பாதிக்கப்பட்டவங்க இல்ல. எல்லாருமே நெறைய பேர் கோபி நயினார்னால பாதிக்கப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா, அவங்க யாரும் முன் வரல. நீங்க தான் இப்போ எக்ஸ்போஸ் ஆகியிருக்கீங்க. முதல் முறையா நீங்க தான் எக்ஸ்போஸ் ஆகுறீங்க. கோபி நயினார் மேல இவ்ளோ குற்றச்சாட்டுகள வைக்கிறீங்க. உங்களுக்கான என்ன நடவடிக்கைகள் எடுக்கணும்? இதுக்கான பின்னணி என்னவா இருக்கும்? தீர்வு என்னவா இருக்கும்? அப்படி அவங்க எப்படி சொல்றது, வெளியில சொன்னாங்கன்னா இப்ப எங்களுக்கு என்ன நிலைமை நடந்திருக்கோ அதுதான் அவங்களுக்கும். அதுதான். அவங்களுக்கும். ஆனா அந்த அவங்க மாதிரிதான். வந்து கட்சி ரீதியா தலைவர்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வெளியில சில பேர் வரும். வாட்ஸ்அப் ம். ம். சினிமால ம். வந்து ம். ஏராளமான ப்ரொடியூசர் கவுன்சில்ல, டைரக்ட் கவுன்சில்ல சினிமா ரீதியா அவர் செய்யற எல்லா தவறுகளும், அவர் ஏமாத்தின அவரால பணத்தை பறி கொடுத்தவங்க நிறைய பேர் வந்து அவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதெல்லாமே கூட மீடியால வந்திருக்குது. நிறைய ம். ம். நான் மட்டும் தான் அம்பலப்படுத்தினேன்றதுல நிறைய பேர் அம்பலப்படுத்தியிருக்காங்க. ம். நிறைய ஆடியோ அம்பலப்படுத்தியிருக்காங்க. நான் வந்து இங்க என்னடான்னா தனியா தெரியுதுன்னா, என்ன வந்து தொடர்ச்சியா அந்த 4 வருஷம் கொடுக்குற டார்ச்சர் இருக்குல்ல, ம். கண்டினியூஸா கொடுக்குற இந்த டார்ச்சர், இதனால நான் வந்து எல்லாருமே கம்ப்ளைண்ட் கொடுத்தோடனே ஒரு ஒரு அடுத்தது யாரை பண்ணிக்கலாம் ம். யோசிச்சுட்டே இருப்பாரு. ஓ இவனை இவனை இது பண்ணியாச்சா, அடுத்தது யாரை பயித்திருக்கலாம், ஊருக்கு அது பக்கத்துலயே அடுத்தது இருக்காங்க யாரை நர்சரி பயித்திருக்கலாம். அவர்கள். அந்த மாதிரி அவங்க சொந்த ஊர்லயுமே அவ்வளவு பிரச்சனை இருக்குது. அவங்க குடும்ப உறுப்பினர்கள்லயே அந்த பிரச்சனை இருக்குது. ம். அவங்க அண்ணனை அடிச்சிருக்கிறாரு. இதே செக்ஷுவல் அபியூஸ் பழியெல்லாம் போட்டு அடிச்சிருக்காரு. அவங்க அக்கா தங்கச்சி வீட்லயும் பிரச்சனை நடந்திருக்குது. அவருக்கு மண்டையில 16 தையல்லாம் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்க குடும்பம், ஊரு சுத்தி பிரச்சனை 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 பிரச்சனை. இவரால மட்டும் தான் பிரச்சனையாகும். அது வந்து தப்பு யார் மேல இருக்குன்னு பார்த்தா இவர் மேலதான் இருக்கும். ஆப்போசிட் சைடுல இருக்காரு. இப்படிதான் அவர் வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்காரு. அவரு மாறணும். அவங்க குடும்ப உறுப்பினர் அவரை மாத்தணும். ம். இறுதி கேள்வியா, உங்களுக்கான தீர்வு என்னவா இருக்கணும்னு நீங்க நினைச்சு கோரிக்கைகளை முன் வைக்கிறீங்க? எங்களுடைய தீர்வு என்னன்னா, நாங்க ஒண்ணும் இல்ல, ரொம்ப ரொம்ப சின்ன. நாங்க மற்றவர்கள மாதிரி சுதந்திரமா நிம்மதியா வாழணும். வாழ நான் இப்ப விடுறாங்க. நாங்கன்னா சம்பளம் கொடு, பணத்தை கொடு, எதுவுமே கிடையாது. எப்பா நாங்க உழைச்சு நாங்க சாப்பிட்டுக்கிறோம். எங்களை நிம்மதியா வாழ விடு. ரவுடிங்களை அனுப்புறது, ஆளை விட்டு அடிக்கிறது, ஏதாவது ஒரு பிரச்சனையில திணிக்கிறது, இந்த மாதிரி ஒரு குடைச்சல் கொடுத்துட்டு இருக்காருல்ல, அதை நிறுத்திக்குவோன்றான். அவ்வளவுதான். ம். அது அது வந்து நான் கடைசியா வந்து இப்ப கட்சியை தாண்டி காவல்துறையை தாண்டி கமிஷனர் தலையிட்டார். கமிஷனர் தலையிட்டு ஏசி தலைமையில விசாரணை குழு. ம். அந்த இடத்துல வந்து அமைதி பேச்சுவார்த்தையில கையெழுத்து போட்டு போக மாட்டேன்னு எழுந்து போயிட்டு நான் கீழே போட உனக்கு ஆப்பு ரெடியா இருக்குன்னு சொல்லி அடிக்கிறார். இப்போ போலீஸ் ஆவடி கமிஷனர் தானே எங்க இதுக்கு வந்து தலைமை, காவல்துறை தலைமை. அவர் தலையிட்டுமே இது முடியலன்னும் போது அடுத்த கட்டமா நாங்க மீடியா கொண்டு வரோம். இது தமிழக அரசு இப்போ ஒரு சாதாரண ஒரு நபர், அவர் தமிழக அரசு வந்து தலையிடணுன்ற நிலைமையை உருவாக்குறாருன்னா பாத்துங்க. இப்போ அப்படி ஒரு குடைச்சல் இருக்காருன்னா யார் இதை ஸ்டாப் பண்ண போறது? அப்போ கலெக்டர் இதுல தலையிடணும், தமிழக அரசு இதுல தலையிடணும்னு கேட்டு எங்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். வேற எந்த கோரிக்கையுமே இல்லை. இதெல்லாம் புதுசா இருக்கு. இந்த தமிழகத்துல இப்படி ஒருத்தவங்க வந்து ஒரு கோரிக்கை நாடா இது சந்தோஷமா சுதந்திர நாட்டுல சுதந்திரமா வாழ விடுங்கடான்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்றது சிரிப்பாவும் புதுசாவும் இருக்குது. அததான் நாங்க எங்க கோரிக்கையாவும் நாங்க வச்சுக்கிறோம். எங்களை சுதந்திரமா வாழ விடுங்க. விரைவில் உங்களுக்கு நீதித்துறை நல்ல தீர்ப்பு வழங்கும்னு நினைக்கிறோம், நம்புறோம். உங்களுடைய பின்னணி குறித்து எங்களோட விலாவரியா விளக்குனதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி. நன்றி.